அதோட இன்றைய தினம் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சமூக நீதியினுடைய தலைவரே அவர் இருப்பதை போல சமூக நீதிக்கு திமுக மட்டும் இன்றைக்கு பெயர் வாங்குவதை போல சமூக நீதியை பாதுகாப்பது திமுக மட்டும் இருப்பதை போல ஒரு தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் திண்டிவனம் நகராட்சியில் ஒரு பட்டியலத்தை சேர்ந்த அதிகாரி ஒருவர் அந்த நகராட்சி ஆணையார் அறையில் அழைச்சி அங்கு இருக்கின்ற ஒரு பெண் இன்றைக்கு சமூக நீதியை பாதுகாக்க போறாங்க. அதே போல சேலம் மாவட்ட ஆட்சியர் கலந்துக்கிறாரு, உயர் அதிகாரி கலந்துக்கிறாங்க. அந்த நகரமன்ற தலைவர் பட்டியலத்தை சேர்ந்தவர், அவரை நாற்காலியில் அமர வைக்கல, பின்னாட நிக்க வச்சு அந்த அரசு விழா நடக்குது. அப்படி பட்டியல மக்களை அவமானப்படுத்துகின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. இவர்களா சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம், பாதுகாக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற விசிக இந்த பகுதியில் மட்டும் மதுரையில் மட்டும் அவர் கொடிக்கம்பம் நடவிடவே இல்லை. திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கிறது விசிக. அந்த விசிக கட்சியுடைய கொடிக்கம்பத்தை எந்த இடத்துலையும் நடவிடாம திமுக அரசு பார்த்துக்குது. பார்த்தீங்கன்னா பந்தல்குடி, அண்ணா நகர், எஸ்பிஎம் காலனி, புதூர், தல்லாகுளம், வெளிச்சநத்தம் என பல இடங்களில் அவருடைய கொடியெல்லாம் அகற்றப்பட்டு விட்டது. இதை நான் சொன்னா உடனே விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எங்களுடைய கூட்டணியை உடைக்க பார்க்கிறாருன்னு. நாங்க உடைக்க பார்க்கலப்பா, நீங்க மெல்ல மெல்ல அந்த கட்சியை விலகிடுவாங்க. திமுக உசாரா இருந்தா சரி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.